நீங்களுமே நடிக்க வச்சிருப்பீங்கல்ல ஜே பேபில போஸ்ட்மேன். சோ அதே எப்படி நடந்தது? அண்ணன் நடிக்க வைக்கல, அடம் பிடிச்சு நடிச்சேன். அப்படியா? ஒரு சீன் தான்டா, சின்ன சீன். அண்ணே பரவாயில்ல, உங்க படத்துல நான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அதுவும் ஊர்வசி மேம் போய் பயங்கரமா திட்டுனீங்களா அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? அது ஒரு டயலாக். அது அது அண்ணன் கொடுத்தது தானே. அந்த எங்கேயோ போற மாதிரியாத்த என் மேல வந்து இப்ப புறா ஒண்ணு போட்டாரு அந்த மாதிரி போட்டிருக்காரு. சென்னையோட முக்கியமான டைலாக் அது. சரி, கரெக்டா அந்த இடத்துல ஆப்டாந்து நீங்க பேசிக்கிட்டேன். ஊர்வசி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இவன் அந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது புடிச்சு தள்ளி விடும் போது இவன் வந்து அந்த இடத்துல பேசுறது, அதாவது கேமரா ஆங்கிள் இவன் மறைக்காம கரெக்டா ஓவர்லாப் பண்ணாம அந்த டைமிங்ல டைலாக் எடுக்கிறது, அந்த பேப்பர் கீழே போட்டதும் உணிஞ்சு எடுத்து கொடுக்குற டைமிங், இதெல்லாம் அவங்க பார்த்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஷார்ட் முடிஞ்சதுக்கு அதே மாதிரி தள்ளி விட்டதும் இவன் அப்படியே பின்னாடி விலகி போய் டச்சும் பண்ணாம கொஞ்சம் விலகியும் போய் நின்று இருக்குதுல்ல. ஷார்ட் முடிச்சுதான் கூப்பிட்டே சொன்னாங்க, சுரேஷ் யாரு இந்த பையன், ரொம்ப கிளவரா இருக்கான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கான், ரொம்ப இவன் கட்டாயமா பெரிய ஆளா வருவான் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இவ்வளவு பெரிய ஆளா வந்து